வணக்கம். காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் கம்பெனியிலேருந்து பொருட்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய வெஹிக்கிளோட லோடிங் அண்ட் அன்லோடிங் ரிப்போர்ட்டை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாக ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க அவங்களுடைய கஸ்டமர்ஸ், அதாவது கடைகளுக்கு ஒவ்வொரு ஜோன் வைஸாவோ இல்லை ரூட் வைஸாவோ தனித்தனி வெஹிக்கிளில் லோட் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற பொருட்களை சேல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை மறுபடியும் ஷாப்புக்கு கொண்டு வந்துடுவாங்க. இப்படி இருக்கும்போது எந்தெந்த வெஹிக்கிளில் எவ்வளவு பொருட்களை லோட் பண்ணியிருக்கோம், அதில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளவு பொருள் ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸை நாம் எப்படி ஃபாலோ பண்ணலாம், அதுக்கான லோடிங் அண்ட் அன்லோடிங் ரிப்போர்ட்ஸை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெனு பாரில் இருக்க மாஸ்டர் இதில் இந்த ஸ்டாக் பாயிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த செக்மெண்ட்டில் நம்ம கம்பெனிலேருந்து சேல்ஸுக்கு போகக்கூடிய வெஹிக்கிள்ஸை ஒவ்வொரு ஸ்டாக் பாயிண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். இந்த நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு தேவையானபடி வெஹிக்கிள் நேமையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதில் போகிற சேல்ஸ்மேன் பேரையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு வெஹிக்கிள் 1ன்னு கொடுத்துக்கிறேன். சீரியல் நம்பர் வேணும்னா கொடுத்துக்கலாம். இது பிரைமரி ஸ்டாக் பாயிண்ட் கிடையாது, அதனால் என்டர் பண்ணிக்கிறேன். டீட்டெயில் சேவ் ஆயிடுச்சு. இதே மாதிரியே வெஹிக்கிள் 2வையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஷாப்புங்கிற ஸ்டாக் பாயிண்ட்டு டிஃபால்ட்டாகவே இருக்கும். நாம் இப்போ கிரியேட் பண்ண ஸ்டாக் பாயிண்ட்டும் இங்கே ஷோ ஆகும். அடுத்ததாக வெஹிக்கிளில் என்னென்ன பொருள் நம்ம லோட் பண்ண போகிறோம் அதுக்கான என்ட்ரியை கிரியேட் பண்ணுறதுக்கு மாஸ்டரில் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பொருட்களை ஷாப்பில் இருந்து வெஹிக்கிளுக்கு மாற்றுறதுனால இந்த ஸ்டாக் ஃப்ரம் அப்படிங்கிற இடத்துல ஷாப் இருக்கட்டும், டூ அப்படிங்கிற இடத்துல வெஹிக்கிளை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஹிக்கிளில் என்னென்ன ஐட்டம்ஸ் லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கலாம். 7up 200 ml 48 பீஸு. இப்போ இந்த 48 பீஸு அப்படிங்கிறத ஒரு கேஸுக்கு 24 பீஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப இதை கேஸாகவும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ குவான்டிட்டியில் 2ன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா கர்சர் யூனிட்டில் நிற்கும். இதில் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி உங்கள் கீபோர்டில் இருக்க ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேஸாக மாறிடும். என்டர். அடுத்ததாக பெப்சி 200 ml 3 கேஸு, மிராண்டா 200ல் 4 கேஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே செகண்ட் வெஹிக்கிளுக்கும் ஒரு என்ட்ரி போட்டுக்கலாம். இப்போ 2 வெஹிக்கிளுக்கும் என்னென்ன பொருள் லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற என்ட்ரியை கிரியேட் பண்ணியாச்சு. இந்த என்ட்ரிஸ் அந்தந்த ஸ்டாக் பாயிண்டில் ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ரிப்போர்ட்ஸில் ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ், ஸ்டாக் ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டேட்டு கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இந்த ரிப்போர்ட்டில் நம்ம ஷாப்பில் மொத்தமாக எவ்வளவு ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷோ ஆகும். இங்கே இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் 1 மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது வெஹிக்கிள் 1ல் லோட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஷோ ஆகும். இதில் நம்ம பீஸ் கணக்காகவும் பார்த்துக்கலாம், இந்த யூனிட் அப்படிங்கிற இடத்துல கேஸாகவும் பார்த்துக்கலாம். அடுத்து வெஹிக்கிள் 2க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இதில் எவ்வளவு ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த லோடிங் டீட்டெயில்ஸை பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னாலும் இங்கே இருக்கிற பிரிண்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு பிரிண்ட்டாகவும் வந்துடும். அடுத்ததாக வெஹிக்கிளில் கொண்டு போன பொருட்களுக்கான சேல் என்ட்ரியை கிரியேட் பண்ணுவோம். ஹோம் பேஜில் இந்த சேல் இன்வாய்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்டாக் பாயிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம ஷாப்பில் இருந்து டைரெக்டாக சேல் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஷாப்னே இருக்கட்டும். இப்போ நம்ம 1வது வெஹிக்கிளுக்கான சேல் என்ட்ரி பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால வெஹிக்கிள் 1 சேஞ்ச் பண்ணிவிட்டு கஸ்டமரை செலக்ட் பண்ணிவிட்டு பில் என்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்தெந்த கடைகளுக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே வெஹிக்கிள் 2வையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான என்ட்ரியும் பண்ணிக்கலாம். எகெயின் ஸ்டாக் ரிஜிஸ்டர் போகிறேன். இதில் வெஹிக்கிள் 1 சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இந்த ரிப்போர்ட்டில் இன்ஃப்ளோ, அதாவது வெஹிக்கிளில் எவ்வளவு குவான்டிட்டி லோட் பண்ணோம், அவுட்ஃப்ளோ எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, க்ளோசிங் பேலன்ஸு வெஹிக்கிளில் ஒன்று எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இதில் பார்த்துக்கலாம். அடுத்ததாக வெஹிக்கிள் 2க்கும் செக் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸையும் நம்ம பிரிண்ட் எடுத்துக்க முடியும். சேல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வெஹிக்கிளில் மீதி இன்னும் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா வெஹிக்கிளில் பேலன்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதை ஷாப்புக்கு கொண்டு வரதுக்கான என்ட்ரியும் பண்ணிடணும். அதுக்காக ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் போகிறேன். இப்போ ஸ்டாக் ஃப்ரம் அப்படிங்கிற இடத்துல வெஹிக்கிள் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 அப்படிங்கிற இடத்துல ஷாப்புன்னு கொடுத்துக்கலாம். இதில் ஒவ்வொரு ஐட்டமையும் செலக்ட் பண்ணும்போது அதில் எவ்வளவு ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இந்த குவான்டிட்டியை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெஹிக்கிள் 2ல் இருக்க பொருட்களையும் ஷாப்புக்கு கொண்டு வந்துடலாம். இந்த என்ட்ரிஸ் முடிச்சதுக்கப்புறமா ஸ்டாக் ரிஜிஸ்டர் போவோம். வெஹிக்கிள் 2ல் இருக்குது, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இதில் இப்போ இந்த இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ இது ரெண்டுமே ஈவனாக இருந்தது அப்படின்னா வெஹிக்கிளில் இப்போ எதுவுமே ஸ்டாக் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 2 வெஹிக்கிள்லேயும் பேலன்ஸ் இருந்த குவான்டிட்டி எல்லாத்தையுமே நம்ம ஷாப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதை செக் பண்ணுறதுக்காக இங்கே ஷாப்புன்னு மாற்றிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இதில் இந்த 7up 200 ml இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஐட்டமுக்கான ஸ்டாக் லெஜர் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வெஹிக்கிள் 1 வெஹிக்கிள் 2 இது ரெண்டுக்கும் இந்த ஐட்டம்லேருந்து 48 + 50 98 குவான்டிட்டியை ஷாப்பில் இருந்து வெஹிக்கிளுக்கு லோட் பண்ணோம்.
அதில் சேல்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா 24+2 26 குவான்டிட்டி பேலன்ஸ் இருந்ததை ஷாப்புக்கு கொண்டு வந்தாச்சு. க்ளோசிங்கில் 3528 நம்பர் இப்போ ஷாப்பில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி நம்ம கம்பெனிலேருந்து ப்ராடக்ட்ஸை வெஹிக்கிள்ஸில் லோட் பண்ணிவிட்டு சேல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அதை அன்லோடிங் பண்ணுறதுக்கான டேட்டாவை ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.